ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா ஸ்பைசி கிச்சன். இன்னைக்கு நம்ம கமகமன்னு ரசப்பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. கூடவே இந்த ரசப்பொடியை யூஸ் பண்ணி ரொம்பவே டேஸ்டான தக்காளி ரசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரசப்பொடி சேர்த்து ரசம் செஞ்சு பாருங்க. நீங்கள் எப்பயும் செய்கிற ரசத்தை விட ரொம்பவே வாசனையாகவும் அட்டகாசமான டேஸ்ட்லேயும் இருக்கும். நம்ம சேனல் அம்மா ஸ்பைசி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ரசப்பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த ரசப்பொடி செய்கிறதுக்கு ஒரு பேனை 3 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு சேர்த்துக்கிறேன். ஃப்ளேமை மீடியத்தில் வச்சுட்டு இதை நல்லா வறுத்து எடுக்கணும். கூடவே 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து பருப்பை ஃப்ரை பண்ணிவிட்டு ரசம் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நெய்க்கு பதிலாக நல்லெண்ணெய் சேர்த்தாலும் நல்ல வாசனையாக இருக்குங்க. இப்போது பருப்பு நல்லா சூடாகி லைட்டாக அதோட கலர் மாறி வந்துருச்சு. இப்போது இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிடலாங்க. அடுத்து அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் முழு உருட்டு உளுந்து சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணணும். லைட்டான கோல்டன் கலரில் உளுந்து மாறி வந்தால் போதுங்க. இதையும் பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். துவரம்பருப்பு உளுந்து காம்பினேஷனில் ரசப்பொடி தயார் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அட்டகாசமான டேஸ்ட்லேயும் இருக்கும், ரசத்துக்கு திக்னஸும் கிடைக்கும். அடுத்து 4 டேபிள் ஸ்பூன் முழு மல்லி சேர்த்துக்கலாம். குறைவான தீயிலே வச்சு மல்லியை ஃப்ரை பண்ணணும். லேசாக இதோட கலர் மாறினா போதும். இப்போது இந்த மல்லி லைட்டாக வெடிச்சு வருங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு மல்லி எடுத்து கையில் ப்ரெஸ் பண்ணி பார்த்தா 2ஆக உடஞ்சி வரும். இந்த பக்கம் வறுக்கும்போது சரியாக இருக்குங்க. இதையும் பிளேட்டில் மாற்றிக்கிடலாம். அடுத்து 2.5 டேபிள் ஸ்பூன் குருமிளகு சேர்த்துக்கலாம். ரசத்துக்கு ரொம்பவே டேஸ்ட்டு கொடுக்கறது இந்த குருமிளகு தாங்க. இதையும் நல்லா வறுத்துட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிடணும். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் சீரகத்தை சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு சீரகத்தை வறுக்கணும். கலர் மாறக்கூடாது, லேசாக வெடிக்கிற சவுண்டு வருங்க. இந்த ஸ்டேஜில் இதையும் பிளேட்டில் மாற்றிக்கிடணும். அதிகமாக இதோட கலர் மாறிடுச்சுன்னா ரசத்துலேருந்து கடுத்த டேஸ்ட் வரும். அதனால் சீரகத்தை பக்குவமாக வறுத்துக்கிறணுங்க. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இதோட அளவு ரொம்பவே முக்கியம். அதிகமாக சேர்த்தா கசப்பு டேஸ்ட் வரும். இந்த அளவு பருப்பு மல்லி எடுக்கும்போது 1 டேபிள் ஸ்பூன் சரியான அளவாக இருக்கும். இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுக்கணும். வெந்தயம் சரியாக பொரியாமல் இருந்தாலும் இல்லை அதிகமாக பொரிஞ்சு டார்க் கலர் மாறினாலும் நம்ம வைக்கிற ரசம் கசப்பு டேஸ்ட் வந்துடுங்க. அதனால பார்த்து பக்குவமாக பொரிஞ்சு கோல்டன் கலரில் வந்தோன்னே இதையும் பிளேட்டில் மாற்றிக்கிறணும். அடுத்து வத்தல் மிளகாய் எடுத்துக்கலாம். கலருக்காக 5 காஷ்மீரி மிளகாய் எடுத்திருக்கீங்க, காரம் இருக்காது. கூடவே 8லேருந்து 10 வரமிளகாய் எடுத்துக்கிறலாங்க. இதோட காம்பெல்லாம் எடுத்துட்டு சின்ன சின்னதாக உடச்சி வச்சுக்கிறணும். அப்போ தான் மிளகாயெல்லாம் பக்குவமாக ஒரே மாதிரி வறுபட்டு வரும். இதையும் அதே பேனில் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் உப்பும் சேர்த்து வறுத்துக்கிறணும். அப்போ தான் மிளகாயிலேருந்து நெடியோ புகையோ வராமல் இருக்கும். இதோட கலர் நல்லா மாறி வர்ற வரைக்கும் வறுத்துக்கிறணும். இப்போது இதையும் பிளேட்டில் மாற்றிக்கிறலாம். அடுத்து 1 கைப்பிடி கருவேப்பிலையை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன். இதோட ஈரப்பதமெல்லாம் போய் நல்லா முருகி வரணும். இதை தொட்டு பார்க்கும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கணுங்க. அப்போ தான் ரசப்பொடி ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இதையும் பிளேட்டில் மாற்றிக்கிறணும். அவ்வளோதாங்க, எல்லா பொருளையும் நல்லா பக்குவமாக வறுத்து வச்சாச்சு. இதோட சூடு முழுமையாக குறையணும். இப்போது நல்ல ஹீட்டெல்லாம் போய் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துருச்சுங்க. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிறலாம். கூடவே 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் பெருங்காய பொடி சேர்த்துக்கிறலாம். இதுக்கு பதிலாக கட்டி பெருங்காயம் உங்ககிட்ட இருந்தால் எண்ணெயில் நல்லா வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறலாம். உப்பு மஞ்சள் பொடி சேர்க்கும்போது ரசப்பொடி ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா பொடிச்சிட்டு எடுத்துக்கிறணும். ரொம்பவே ஃபைன் பவுடராக அரைக்கக்கூடாதுங்க, கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கிறணும். அவ்வளோதாங்க, கமகமன்னு டேஸ்டான ரசப்பொடி அரைச்சாச்சு. இந்த ரசப்பொடியை ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாது. உங்களுக்கு எப்போல்லாம் ரசம் சாப்பிடணும்னு தோணுதோ டக்குன்னு இந்த பொடியை யூஸ் பண்ணி ரசம் செஞ்சு பாருங்க. ரொம்பவே வாசனையாகவும் ருசியாகவும் இருக்கும். இதை யூஸ் பண்ணி நான் தக்காளி ரசம் ரெடி பண்ணி காமிக்கிறேன். ரசம் வைக்கிறதுக்கு அரிசி கழுவின தண்ணி வேணுங்க. அரிசியில் முதல்ல தண்ணி சேர்த்து அதை தேய்ச்சி கழுவிட்டு கீழே ஊற்றிடணும். திரும்பவும் தண்ணி சேர்த்து கழுவின தண்ணியை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி 2 தடவை அரிசி கழுவின தண்ணியை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன். இந்த அரிசி கழுவின தண்ணியை யூஸ் பண்ணி ரசம் வைக்கும்போது ரொம்பவே டேஸ்டாக இருக்கும்.
அடுத்து சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்து நல்லா கழுவிட்டு இதை அரிசி தண்ணி சேர்த்து 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். 2 நல்லா பழுத்த தக்காளியை கையிலே நெருடி விட்டு பிசைஞ்சு வச்சிருக்கேங்க, இது இருக்கட்டும். அடுத்து நம்ம காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். ஏற்கனவே ரசப்பொடியில் குறுமிளகும் வத்தல் மிளகாயும் சேர்த்துருக்கோம், அதனால நான் 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். 5 சின்ன வெங்காயம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கூடவே 10 பல் பூண்டு எல்லாத்தையும் இடிக்கல் இருந்தால் 1-2மா தட்டி வச்சுக்கோங்க, இல்லைன்னா மிக்சியில் கொரப்பா கூட அரைச்சி வச்சுக்கலாம். இது இருக்கட்டும். இப்போ ரசத்தை கலந்து வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு நம்ம ரசம் செய்யற அளவுக்கு ஏற்ப அரிசி தண்ணி சேர்த்துக்கறணும். கூடவே நம்ம ஏற்கனவே பிசைஞ்சு வச்ச தக்காளியும் சேர்த்துக்கறணும். இப்போ ஊற வச்ச புளியை கரைச்சிட்டு அதோட சக்கையெல்லாம் நீக்கிட்டு அதையும் சேர்த்துக்கிடுவோம். கடைசியா நம்ம அரைச்சி வச்ச ரசப்பொடியிலேருந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கறலாங்க. உப்பு சேர்க்க வேணாம், இது எல்லாத்தையும் கலந்து வச்சுக்கலாம். இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கிடுவோங்க. ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ஹீட் பண்ணிக்கிறலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. நல்லெண்ணெய் சேர்க்கும் போது ரசம் ரொம்பவே வாசனையாக இருக்கும். இதில் 1/2 டீஸ்பூன் கடுகும் 1/4 டீஸ்பூன் வெந்தயமும் சேர்த்துட்டு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு 2 வெடிச்சு வரணும். இப்போது நல்லா வெடிச்சிருச்சு. இப்போது உடச்சி வச்ச 2 வத்தல் மிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கிடுவோம். இந்த தாளிப்பு நல்லா ஃப்ரை ஆகி வந்த உடனே இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாங்க, அப்போ தான் ரசத்துக்கு நல்ல கலர் கிடைக்கும். கூடவே நம்ம ஏற்கனவே உடச்சி வச்ச பச்சை மிளகா, பூண்டு, சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இதோட பச்சை மணம் போகிற வரைக்கும் வதக்கி விடணும். இப்போது நல்லா வதங்கி எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு. பூண்டுலேருந்து நல்ல வாசனை வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே கலந்து வச்ச ரசத்தை இதில் சேர்த்துக்கறணும். ஃப்ளேமை மீடியத்தில் வச்சுட்டு ரசம் நுரக்கட்டி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும். கொதிக்க விடக்கூடாதுங்க, ரசத்துலேருந்து கடுத்த டேஸ்ட் வரும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ரசத்தில் லேசாக நுர பொங்கி வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்ச அரிசி தண்ணியிலேருந்து 1/4 கிளாஸ் சேர்த்துட்டு உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அடுப்பை ஆஃப் பண்ண பிறகுதாங்க ரசத்துக்கு தேவைப்படுற அளவு உப்பு சேர்க்கணும். நான் 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே வாசனைக்காக 1/4 டீஸ்பூன் பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். 1 கைப்பிடி அளவு மல்லி இலையை பொடியாக கட் பண்ணதை சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக இதில் 1/4 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, கமகமன்னு ரொம்பவே டேஸ்டான ரசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த மெத்தடில் ஒரு தடவை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த ரசப்பொடியை யூஸ் பண்ணி லெமன் ரசம், தேங்காய் பால் ரசம், பருப்பு ரசம்லாம் ரெடி பண்ணிங்கன்னா அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்குங்க. இந்த ரசப்பொடி யூஸ் பண்ணி தாங்க நான் ரசம் செஞ்சேன். கல்யாணத்தில் ஹோட்டலில் சாப்பிட்றத விட அருமையான டேஸ்ட்டில் இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.